ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் கார்த்திகை மாத ராசி பலன்கள் 12 ராசிகளுக்கு முதல்ல பொது பலன்கள். கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கும் பொழுது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி அதனுடைய பலாபலன் என்னென்று சொல்றது இப்போ விளக்கமாக சொல்லணும். இந்த கார்த்திகை மாத பலன்கள் ஆரம்பிக்கும் நாளான 16/11/2024 முதல் 15/12/2024 வரை கார்த்திகை மாதம் தொடங்கும் தினத்திலே ரிஷப ராசியிலேயே குருவும் உச்சம் பெற்ற சந்திரனும் வீற்றிருக்கிறார்கள். அதன் பிறகு பார்த்தீர்களானால் கடகத்திலே செவ்வாய் பகவான் கடக்கிறார். கன்னி ராசியிலே கேது பகவான் இருக்கிறார். விருச்சிகத்திலே சூரியனும் புதனும் இருக்கிறார். தனுசு ராசியிலே சுக்கிரன் இருக்கிறார். கும்பராசியிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். மீன ராசியிலே ராகு பகவான் வீற்றிருக்கிறார். இந்த வகையில் தான் இந்த கிரகங்கள் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார்த்திகை மாதமே கிருத்திகை நட்சத்திரத்தில் தான் தொடங்குது. இது ரொம்ப விசேஷம். ஒரு சில நேரத்தில் தான் இந்த மாதிரி அமையும். இது அபூர்வமாக அமைஞ்சிருக்கு. அப்போது கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த கார்த்திகை மாதத்தில் பிறந்த எம்பெருமான் முருகப்பெருமான் உடைய நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரமும் ஆரம்பமாகிறது. அப்போது எவ்வளோ பெரிய விசேஷம். அதனாலே இந்த கார்த்திகை மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக சொல்லப்படுப்போம். இதுவல்லாமல் குருவும் சந்திரனும் சேர்ந்து குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். அடுத்ததாக பார்த்தீர்களானால் சூரியனும் புதனும் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அப்போது இருவகையான யோகங்கள் இந்த மாதத்தில் வீற்றிருக்கிறது. இந்த யோகங்கள் வீற்றிருக்கிறபடியால் சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற சிம்மராசிக்காரர்களும் சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற கடகராசிக்காரர்களும் குருவனுடைய ஆதிக்கம் பெற்ற தனுசு மீனம் ராசிக்காரர்களும் புதனுடைய ஆசை பெற்ற மிதனம் கன்னி ராசிக்காரர்களும் கண்டிப்பாக விசேஷமான பலன்களை அடைவார்கள். ஏன்னா அந்தந்த அவங்கவுங்க ராசிக்கு உண்டான கிரகங்கள் யோகம் பெற்று விளங்குது. யோகம்னாலே என்ன, ஒரு அதிகமான ஒரு நற்பலனை தரக்கூடிய விஷயம். நிறைய இப்போ ஒருத்தர்கிட்ட சாதாரணமாக ஒரு பெருமை கோட்டை கீழே இருக்கிறவர்கிட்ட திடீர்னு ஒரு புதையல் மாதிரி ஒரு பணம் தொகையோ பொருளோ விசேஷமான அது வந்தோன்னா அவருடைய வாழ்க்கையை மாறிடும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிலையில் தான் இந்த யோகங்கள் கிரகங்களுக்கு உண்டாகிறது. அப்போது அந்த யோகம் பெற்ற கிரகங்களுடைய ராசியில் பிறந்தவர்களுக்கும் அந்த யோகத்தின் பலன் கண்டிப்பாக கிடைச்சி தானே ஆகணும். அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்திலே இந்த குருச்சந்திர யோகம் பெற்று விளங்குவதால் மக்களுக்கு எல்லோரும் கேட்ட விஷயங்கள் கிடைக்கும், நினைத்த விஷயங்கள் நடக்கும், நல்ல ஒரு வாழ்க்கை அமையும், சுபகாரியங்கள் நிறைய அமையும், திருமணங்கள் கைகூடும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், உத்தியோக மேன்மை அடையலாம், செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து பதவி இதெல்லாமே கிடைக்க போகுது. இது இல்லாமல் புதன் ஆதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கிறால் கல்வியில் வளர்ச்சி, அரசாங்கத்தாருடைய அனுகூலங்கள், அரசாங்க பதவிகள் அமரக்கூடிய அமைப்பு, நிர்வாகத் திறமை, பொன் பொருள் சேர்க்கை, ஐஸ்வர்ய கடாட்சம், லட்சுமி கடாட்சம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்க போகக்கூடிய மாதமாக இது வருது. பொதுவாக கார்த்திகை மாதம்னாலே லக்ஷ்மி வாசம் செய்யும் மாதமாக சொல்லப்படுகிறது. அப்போது இதெல்லாமே கிடைக்கும், மக்களுக்கு நல்லா தான் இருக்கும், நல்ல பலன் தான் நடக்க போகுது, கிரகங்களும் நல்லா தான் இருக்குது, எல்லோரும் சுபிட்சமாக இருக்க போகிறாங்க. இருந்தாலும் ப்ளஸ் சொல்லும்போது மைனஸும் சொல்லி ஆகணும் இல்லையா? அப்போது சில இயற்கை சீற்றங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. பெருசாக ஒன்றும் வராது, இருந்தாலும் வந்துட்டு போயிடும். முன்னுமே சொன்ன மாதிரி புயல், காற்றில் உருவாகக்கூடிய புயல் ஆரம்பிக்கும், மழை வரும், நீரால் ஏற்படக்கூடிய அந்த மழை வெள்ளமாக பெருகி ஓடும். அதன் மூலம் சில ஜீவராசிகள் மனிதர்கள் பாதிக்கப்படுவார்கள். ஆங்காங்கே சில நிலநடுக்கங்கள் ஏற்படும், சுனாமிக்கு உண்டான விஷயங்கள் நடைபெறும். அடுத்ததாக காற்றில் நீரால் பரவக்கூடிய கிருமிகள், வைரஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த கிருமிகள் பரவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்திலே ஏற்பட போகிறது. அதனால் மக்கள் அனைவரும் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போது பெரும்பாலும் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும். இயற்கை சீற்றம் வரப்போகும் போது நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் பலவிதமான ஏற்றங்களை கொடுத்து நல்வாழ்க்கை பாதையை உண்டாக்கி கொடுக்கும் என்பது சர்வ நிச்சயமாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த கார்த்திகை மாத பலன்கள் பார்க்கும்பொழுது இயற்கை சீற்றங்களை மட்டும் நாம் தவிர்த்து விட்டால் மற்றபடி எல்லாமே நல்லதாக இருக்கும். மக்கள் விழிப்புணர்வாக இருப்பார்கள், மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், அரசாங்கத்தின் ஆதரவு கிடைக்கும், அவருடைய தனிப்பட்ட திறமை, அவருடைய ஆசாபாசங்கள்
எல்லாம் அதற்கு ஏற்றபடி நிறைவேறப் போகிற காலமாக இது இருக்க போகிறது. எனவே எல்லாரும் ஏற்றமான காலமாக தான் அந்த கார்த்திகை மாத பலன் இருக்க போகுதுன்னு சொல்லி அடுத்து ஒரு நான் 12 ராசிகளுக்கும் பொது பலன்கள் சொல்ல போகிறேன். அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான கார்த்திகை மாத ராசி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது தனுசு ராசிக்காரன் சொல்ல போகிறேன். உங்கள் ராசியிலே சுக்கிரன் இருக்காங்க, 3ல் சனி, 4ல் ராகு, 6ஆம் இடத்துல குரு சந்திரன் யோகம் பெற்று விளங்குறாங்க, 8ல் செவ்வாய் இருக்காங்க, 10ஆம் இடத்துல கேது இருக்காங்க, 12ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க. இப்படி இருக்கும்பொழுது விபரீத யோகம் தான் ஏற்பட போகுது உங்களுக்கு. ஏன்னா நல்ல இடத்துல இருந்தாக்கா நல்ல யோகம்னு சொல்லுவாங்க. நல்ல கிரகங்கள் மறைவு ஸ்தானங்கள் இருக்கும்போது விபரீத யோகம் ஏற்படும் சொல்லுவாங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் அதான் உண்மையான விஷயம். அப்போ உங்கள் ராசியில் சுக்கிரன் இருக்கார். உங்கள் ராசிபதி குரு, அந்த குருக்கு பகையானவர் சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கார். உங்கள் ராசியிலேருந்து 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போது சுக்கிரனாகப்பட்டவர் மனைவி ஸ்தானக்குரியவர், கலத்தர காரகன் சொல்லப்படுகிறாங்க. ஆனால் அந்த மனைவிக்காரகன், வாகனக்காரகன், எல்லா வசதிகளும் தரக்கூடிய ஒரு காரகத்துவம் பெற்றவராக சுக்கிரன் விளங்குகிறார். அவர் சுக்கிரன் குரு வீட்டில் தான் இருக்கார். குரு வீட்டில் இருக்கும்போது சுபம் தான் செய்வார். அவருக்கு அந்த வீடு பகை வீடாக இருந்தாலும் அவருடைய பார்வை பலன் புதனுடைய வீட்டில் அமைகிறனால புதன் வீடு சுக்கிரனுக்கு ஏற்ற வீடாக தான் அமைஞ்சிருக்கு. அப்போது புதன்ற போது விஷ்ணு பெருமாள் அம்சம், சுக்கிரன்ற போது லக்ஷ்மி அம்சம். அப்போ கண்டிப்பாக புதன் வீட்டை பார்ப்பதால் அந்த 7ஆம் இடத்துக்குரிய பலன் கண்டிப்பாக நல்லது செய்வார். அப்போ அது என்னென்னாவது மனைவி, கணவன் தான் மனைவி, மனைவியாக தான் கணவனுக்கு, இவங்க 2 பேருமே அன்னி ஒன்று போவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க. பங்காளிகள், கூட்டாளிகள், பங்குதாரர்கள் இவங்களுமே நல்ல ஒரு சுய லாபத்தோடு உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க, நல்லது செய்வாங்க, உங்களை விட்டு போக மாட்டாங்க. அது மாதிரிலாம் நடக்க போகுது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா 12ஆம் இடத்துல அந்த சூரியன் புதன் இருக்கிறனால அது ஒரு யோகத்தை கொடுக்கறனால கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு போகிற முயற்சியில் நீங்கள் இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஜெயம் அடிப்பீங்க, வெற்றி பெற்றுவீங்க. ஒரு தொழில் மூலியமாகவும் உத்தியோக மூலியமாக போகக்கூடிய அமைப்பாக அது இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. அதை நான் சொல்லணும்னா காரகம் என்ன காரகத்துமா சொல்லணும், சும்மா ஏனோதானு சொல்லக்கூடாது. அது ராசி பலன் இல்லை, எதனால் நீங்கள் அது மாதிரி அனுபவிக்க போகிறீங்கன்றது சொல்லணும். அப்போது சூரியன்றது உத்தியோகக்காரகன், உத்தியோகம், நிர்வாகத்திறமை, இது மாதிரிலாம் போகணும். அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூலியமாக போகிறது, ஒரு வேலை விஷயமாக மாற்றலாகி போகிறது, டிரான்ஸ்ஃபராக போகிறது, இது மாதிரிலாம் வெளிநாட்டு பயணம் அமையும். அதே மாதிரி புதன் இருக்கும்போது தொழில், வியாபாரம் இப்படிலாம் கொடுக்கக்கூடியவர். அப்போ அந்த தொழில் வியாபாரம் மூலியமாக கூட நீங்கள் போகலாம். அப்போது உத்தியோகம், தொழில் வியாபாரம் மூலிமா கண்டிப்பாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமைகிறது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 3ல் இருக்கிற சனி பகவானும் நல்ல முயற்சிக்கு நல்லதை விற்றுட்டு உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை கொடுப்பார். தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே கொடுத்துருவார். சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்வாங்க. அது மாதிரி அவர் கொடுத்துட்டா யாரும் தடுக்க முடியாது. ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் அவர் தான் நவ கிரகத்தில். அப்போது சனி பகவான் கொடுக்கும்போது அளப்பரிய நன்மைகள், உதவிகள் கொடுப்பார், செய்வார். வளர்ச்சிக்கும் அவரே, வீழ்ச்சிக்கும் அவரே, இந்த 2த்துக்குமே சனி பகவான் தான். ஒருத்தரை உச்சியில் உட்கார வைக்கணும்னாலும் அவரே உட்கார வச்சுருவார், உச்சியில் இருக்கிறவரை கீழே இறக்கணும்னாலும் அவரே இறக்கிடுவார். 2த்துக்குமே உண்டானவர் தான். அதுக்கு தான் பாப புண்ணியங்கள் படி பார்த்து செய்யக்கூடியவராக அவர் திகழ்கிறார். நீதி, நேர்மை, சத்தியம் இது தவறாதவர் தான் அவர் சனீஸ்வர பகவான். அதனால தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதெல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. நல்ல மனசோட நீதி, நேர்மை, சத்தியமாக இருந்தீங்கன்னா, உண்மையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நடக்கும். அடுத்தா பார்த்திங்கன்னா வீடு மனை சம்மந்தப்பட்ட கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கும் இல்லையா, அதெல்லாமே இப்போ தீர்ந்துடும், நல்லபடியாக ஆகிடும். ஏன்னா கார்த்திகை மாதன்றது லக்ஷ்மி மாதம், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஒரு வீடு வாங்கியிருந்தீங்கன்னா, அது முயற்சியில் இருந்தீங்கன்னா, தள்ளி போயிருந்தால் அது இப்போ இந்த மாதத்தில் வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, உடனே பண்ணுவீங்க. கட்டின வீடாக தான் இருக்கும், உடனே பண்ணுவீங்க. அது மாதிரி வண்டி வாகனம் வாங்கி அதுக்கு ஒரு பூஜை போட்டு அந்த வாகனத்தை இயக்குவீங்க, சந்தோஷமாக இருக்கும், எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கடன்கள் தள்ளி போயிருக்கும் இல்லையா, தனுசு ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் காலமாகவே லோன்ஸ், அதாவது லோன்னு சொல்கிறது, அந்த கடன் தள்ளி போகும். கேட்டு இந்த பணம் கிடைக்காம இருக்கும், கைக்கு வராமல் இருக்கும். முயற்சியெல்லாம் பண்ணியிருப்பீங்க, ஆனால் கைக்கு வராமல் இருக்கும். அது கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதத்தில் சேரும், கையில் வந்துடும். வந்துட்டோன்னே உங்கள் பிரச்சனை. நீங்கள் வீடு வாங்கணுச்சுன்னா வீடு வாங்கிடலாம், வண்டி வாங்கணுச்சுன்னா வாங்கிக்கலாம், பொருள் வாங்கணுச்சுன்னா வாங்கிடலாம்,
ஏதாவது ஒரு பெரிய கடனை அடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அடைச்சிடலாம், நகையை மீட்கணும்னு நினச்சிங்கன்னா மீட்டுடலாம், இது மாதிரிலாம் செய்யலாம். இதெல்லாம் பெரிய மக்கள் மனுஷங்களுக்கு முக்கியமான விஷயம் தானே. அதுக்காக தானே வாங்க போகிறோம் நம்ம கடன். அது கண்டிப்பாக நடக்கும். அதுதான் இப்போது சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கொஞ்சம் வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சில உடம்பு சரியான போனால் உடனுக்குடன் பார்த்துக்கணும். அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். பெருசாக ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்துக்கணும். அதெல்லாம் பெருசாக உங்களுக்கு வராது, இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கண்ட இடத்துல சாப்பிடக்கூடாது. நமக்கு தேவையான உணவு தான் சாப்பிடணும். சில பேருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தலைவலி, அடிக்கடி தனுசு ராசிக்காரங்களுக்கு தலைவலி வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் இப்போ நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். உடனே தலைவலி வரும், முதுகு வலி வரும், இதெல்லாமே வரும். ஏன்னா பெரும்பாலும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி செய்யக்கூடிய வேலை, உட்கார்ந்து செய்யக்கூடிய வேலை தான் பெரும்பாலும் அமைஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதனாலே அந்த பிரச்சனைகள் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது அந்த தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஆன்மீகத்து மூலிமா உதவிகளுக்கு தாசை கிடைக்கும். ஒரு கோவிலில் இருந்திருப்பீங்க, குழுவில் இருந்திருப்பீங்க, ஆன்மீக சேவை பண்ணியிருப்பீங்க. அது மூலிமா உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும். பல பேர் சேர்ந்து உங்களுக்கு முன்னேற்றமான வாழ்க்கையை தருவாங்க. உங்களுக்கு பிரச்சனை வந்து நிற்பாங்க, முன்னேற்றத்துக்கு வழி கொடுப்பாங்க. இது மாதிரி நடக்கும். கோவில் விசேஷங்கள்லாம் கலந்துப்பீங்க, அது மூலிமா நிறைய நடக்கும். எல்லாமே நடக்க போகுது. ஆன்மீக பொருட்கள் விற்பனை வேறு இருந்தால் நீங்கள் அதெல்லாம் நல்லா சம்பாதிப்பீங்க, நல்லா வந்துடுவீங்க. எல்லாத்துலேயுமே வியாபாரம் இருக்குது, தொழில் இருக்குது, எல்லாமே அதில் கொடிக்கட்டு பறக்கலாம். அப்போது உங்களுக்கு ஆன்மீகத்தில் அந்த உண்டான விஷயங்கள் நடக்கும். நிறைய பேர் ஆலோசனை பண்ணி சம்பாதிப்பாங்க. அது கூட உங்களுக்கு இருந்த கலையாக இருக்கும். பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்களுக்குலாம் அந்த குருவுடைய கடாச்சாரம் இருக்கனால, ராசியாதிபதி குருவாக இருக்கனால ஒரு அட்வைஸராக இருக்கலாம், ஒரு ஆலோசனை பண்ணி வழங்கக்கூடிய ஒரு குருமாராக இருக்கலாம். அது மூலிமா தான் இருப்பீங்க. நிறைய விஷயத்தில் ஒரு டீம் லீடராக இருப்பீங்க. அது மூலிமா நல்ல வருமானம் வந்து சேர்ந்துடும், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் உங்களுக்கு எல்லா வகையிலுமே இந்த மாதம் ஏற்ற மாதமாக இருக்க போதுன்னு சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம் பார்க்கும்போது வள்ளி தேவனுக்குடைய முருகர் வழிபட்டு வரலாம். இந்த கார்த்திகை மாதத்தில் முருகர் வழிபடலாம், விரதம் இருந்து வழிபடலாம், பெரும்பாலும் தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். பெரும்பாலும் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா அந்த அபிஷேகம் பார்த்து அலங்காரம் பார்க்கணும். எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு கோயிலுக்கு போய் அபிஷேகத்தை பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் அபிஷேகம் பார்த்தோன்னு திரும்பி வந்துடுவாங்க, டைம் ஆச்சுன்னு சொல்லி. அது தவறு. அபிஷேகம் பார்த்து விட்டால் அங்கே அமர்ந்து திரைக்கு பின்னால் அலங்காரம் செய்து தரிசனம் செய்வார்கள், காட்டுவார்கள். அதையும் பார்த்துட்டு வரணும் எப்பயுமே. அப்படின்னு கோயில் இருந்தனாலும் நான் விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சாலும் சொல்லுவேன், நான் சொல்ல மாட்டேன். நான் ஆராய்ச்சி அனுபவப்பட்டிருக்கேன், நிறைய கோயிலில் நான் பணியாற்றி வந்திருக்கேன், அதனால தான் சொல்ல முடியும். அப்போது அபிஷேகம் செய்த பிறகு அந்த தெய்வத்துடைய அலங்காரத்தையும் பார்த்துக்கிட்டு வந்தால் தான் முழு பலன் கிடைக்கும். அது நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். இல்லைன்னா அபிஷேகம் ஆரம்பிக்கும்படி பார்த்துட்டு வந்துடுங்க. செய்வனை திருந்த செய் அப்படி சொல்லுவாங்க பெரியவங்க. அதுக்காக தான் அப்படி சொல்லப்பட்டது. அப்போது அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுக்கலாம், அலங்காரத்துக்கு செய்யக்கூடிய பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம், இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு வந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த கார்த்திகை மாதம் ஆஞ்சநேயருக்கும் ரொம்ப வந்த மாதமாக சொல்லப்பட்டிருக்கு. அவரை சனிக்கிழமை தோறும் வழிபட்டு வரலாம். முருகருக்கு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை, பெரும்பாலும் வியாழக்கிழமை சொல்லப்பட்டிருக்கு, அதில் நீங்கள் வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். எல்லாத்தையும் வழிபட்டு வரலாம். இருப்பினும் இந்த கார்த்திகை மாதத்தில் விரதம் இருந்து வழிபடுறது நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் விரதம் இருந்து வழிபடலாம். நீங்கள் உங்கள் ராசிக்காரர்கள் காவடி தூக்கி வழிபட்டால் அவ்வளோ விசேஷம். பெரும்பாலும் முருகருக்கு காவடி தூக்குவாங்க. பால் காவடி, அன்னக்காவடி, பூக்காவடி, இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் வரிசையாக அந்த பல விதமான காவடிகள் இருக்குது. அது மாதிரி வாங்கிட்டு அந்த காவடி எடுத்து விட்டு வந்து அவ்வளோ சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலும் பால் காவடி, இந்த பூக்காவடி கண்டிப்பாக எடுப்பாங்க, அது எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு நிறைய தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம், கல்வி வளர்ச்சிக்கு உண்டான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விரும்பிய இதெல்லாம் கூட பொருட்கள் தேவையில்லாமல் வீட்டில் வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படும் அந்த குழந்தைங்க. அது மாதிரிலாம் பார்த்து வாங்கி கொடுக்கலாம். அது தான தர்மம். நம்ம தான தர்மம் கொடுக்கும்போது அவங்களுக்கு தேவையானதாக இருக்கணும்.
அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப விசேஷம். மனசில் நினச்சின்னே இருப்பாங்க யார் வாங்கி கொடுப்பாங்களோன்னு. அப்போ நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அதனுடைய சந்தோஷம் அளப்பரியதாக இருக்கும். உங்களுக்கு அந்த புண்ணியம் அதிகமாக வந்து கிடைக்கும். அதனால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன இந்த இறைப்பறைகள் தான் பண்ணிட்டு வந்தால் எல்லா வேலையும் ஏற்றமாக இருக்க போது. உங்களுக்கு முக்கியமான அந்த வீடு கிரகவாசம் பண்ணுறது, வண்டி வாகனம் வாங்குறது, பெரிய பொறுப்பு வந்து சேர்றது, கடன் தீர்றது, கேட்டதில் கடன் கிடைக்கிறது எல்லாமே இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.